வருகின்ற 2026 தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணி வாய்ப்பு இருக்கா? அப்படி அமைந்த விசிக பங்கேற்கும். மூன்றாவது அணி, நான்காவது அணி என எத்தனை அணிகள் அமைந்தாலும் அடுத்து வர இருக்கிற கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். வருகின்ற 2026 தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணி வாய்ப்பு இருக்கா? அப்படி அமைந்த விசிக பங்கேற்கும். மூன்றாவது அணி, நான்காவது அணி என எத்தனை அணிகள் அமைந்தாலும் அடுத்து வர இருக்கிற 2026 தேர்தலிலும் இருதுருவ அணிகள் களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல்தான் உள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான இன்னொரு கூட்டணி. அந்த கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. அந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகவா அதிமுகவா என்பது கூட இன்னும் விளங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவானது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்பதை விட பாஜக அறிவித்தது என்பதுதான் நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை. ஆகவே அவர்கள் பிற கட்சிகளையும் சேர்த்து ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெறவில்லை. பாமக தனி ஆவர்த்தனம் செய்கிறது. தேமுதிக அந்த அணியிலே இருந்த இன்னொரு கட்சி, அதுவும் இன்னும் தனது கூட்டணி எது என்பதை உறுதிப்படுத்தவில்லை. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தவர்களும் பிஜேபி கூட்டணியிலே இருந்தவர்களும் கூட இன்னும் இதுதான் எங்கள் கூட்டணி என்பதை உறுதிப்பட அறிவிக்கவில்லை. ஆக இன்றைக்கு ஒரு வடிவத்தோடு வலுவோடு தொடர்ந்து இயங்குகிற அணியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் உள்ளது. எதிர்வரும் 2026 தேர்தலில் இந்த கூட்டணியே மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றியை பெறும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.